யமலோகம் இந்த பேரை கேட்டாலே எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் ஒருவித பயம் ஏற்படும். காரணம் என்னன்னா, நம்ம செஞ்ச பாவங்களும் அந்த பாவத்துக்கு என்ன தண்டனைன்னு கருட புராணத்துல சொல்லப்பட்ட 84 லட்சம் வகையான கொடூரமான தண்டனைகளும் தான். இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பா ஒரு நாள் மரணத்தை தழுவியே ஆகணும். மரண கடவுளான யமதர்மராஜன் திடீர்னு வந்து ஒருத்தரோட உயிரை பறிச்சுட்டு போயிட மாட்டாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சில அறிகுறிகளை நமக்கு காட்டுவாரு. அதாவது, உங்க உயிர் உங்க உடலை விட்டு போக போகுது, நீங்க இறக்க போறீங்க அப்படிங்கறத முன்கூட்டியே உங்களுக்கு உணர்த்தக்கூடிய மரண அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் எல்லாம் எதற்குன்னா, உங்க வாழ்நாள் முடிய போற தருணம் நெருங்கிடுச்சு, முடிக்கப்பட வேண்டிய முக்கியமான கடமைகள் ஏதாச்சும் பாக்கி இருந்தா அதை சீக்கிரமா முடிச்சிருங்க அப்படிங்கறதுக்காகத்தான். அப்படி யமன் அனுப்பக்கூடிய மரண அறிகுறிகள் என்னென்ன, அதை பத்தி தான் இன்றைய காணொளியில பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, உங்களோட பேசிட்டு இருக்கிறது மகாலட்சுமி. நீங்க பார்த்துட்டு இருக்க சேனல் பேரு ஜீரோ ட்ரீம்ஸ். விஷ்ணு பகவானுடைய வாகனம் தான் கருடன். கருடன் மனசுல தோன்றிய சந்தேகங்களுக்கு விஷ்ணு பகவான் சொல்ற பதில் தான் கருட புராணம். கருட புராணத்திலிருந்து சில தகவல்களை கதைகளா மாற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே பதிவேற்றம் செஞ்சிருக்கேன். லட்சக்கணக்கான நண்பர்கள் அதை பார்த்து உங்க கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த தருணத்துல என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கருட புராணம் பிளேலிஸ்டோட லிங்கை கமெண்ட் பாக்ஸ்லயும் ஐ பட்டன்லயும் கொடுத்திருக்கேன். நீங்க யாராச்சும் இன்னும் அந்த கதைகளை பார்க்கலனா மறக்காம போய் பாருங்க. சரி, இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு நாள் கருடன் விஷ்ணு பகவான தன்னுடைய முதுகுல சுமந்துக்கிட்டு எல்லா உலகங்களையும் சுத்தி காட்டுறாரு. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப ஒரு மனிதன் பூமியில பிறந்து வாழ்ந்து இறந்து போனதுக்கு அப்புறமா என்ன நடக்கும், அந்த ஜீவன் எத்தனை நாட்கள் கழிச்சு யமலோகத்தை போய் சேரும், அப்படி யமலோகம் சென்ற ஆத்மாவுக்கு சொர்க்கம் கிடைக்குமா இல்ல நரகம் கிடைக்குமா, என்ன செஞ்சா சொர்க்கத்துக்கு போகலாம், என்ன செஞ்சா நரகத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க, அந்த நரகத்துக்குள்ள என்ன மாதிரியான தண்டனைகள் எல்லாம் கொடுக்கப்படும், யமதர்மராஜன் இப்படி திடீர்னு பூமிக்கு வந்து ஒரு உயிரை பறிச்சுட்டு போயிட்டா அந்த மனிதன் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் எல்லாம் என்ன ஆகும், இப்படி வரிசையா தன்னுடைய கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போறாரு. இப்படி கருடன் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் வரிசையா பதில் சொல்லிக்கிட்டே வந்த விஷ்ணு பகவான் கடைசியா சொல்றாரு, கருடா, யமன் திடீர்னு வந்து ஒருத்தருடைய உயிரை பறிச்சுட்டு போக மாட்டாரு. ஒருவருடைய உயிர் போக வேண்டிய தருணத்துக்கு முன்னாடியே, அதாவது முன்கூட்டியே 4 விதமான அறிகுறிகளை அவருக்கு காட்டுவாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு அவரவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லவும் கருடனுக்கு ஒரே ஆச்சரியமா போகுது. 4 அறிகுறிகளை காட்டுவாரா, அது என்ன பகவானே, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்கவும் விஷ்ணு பகவான் அமிர்தனுடைய கதையை கருடனுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கருடனோட சேர்ந்து நம்மளும் அந்த கதையை கேட்கலாமா? வாங்க. பொதுவா நம்முடைய புராண இதிகாச கதைகளை பாத்தீங்கன்னா, மனிதர்களோ அசுரர்களோ இல்ல வேற யாராவதோ ஒரு கடவுளை வேண்டி தவம் செஞ்சாங்கன்னா அவங்களோட முதல் வேண்டுதலே சாகா வரம் வேண்டும் அப்படிங்கறதான் இருக்கும். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒருத்தர் தான் அமிர்தன். சாவை பார்த்து பயந்து சாகா வரத்தை கொடு கடவுளின்னு மரணத்தையே பரிசீலிக்கக்கூடிய அந்த யமன் கிட்டையே வேண்டி கடுமையான தவம் செய்யறான். பொதுவா யமன் எந்த ஒரு மனிதனுக்கும் காட்சி தர மாட்டாரு. ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுன்னா அவங்க பூமியில வாழ்ற கடைசி நிமிஷம் அதுவாதான் இருக்கும், இல்லைன்னா அவங்க ஏற்கனவே இறந்து போயிருக்கணும். இப்படி இருக்கிறப்ப அமிர்தனுடைய இந்த கடுமையான தவத்தால ஈர்க்கப்பட்ட யமதர்மராஜன் அவனுக்கு காட்சி தந்து, உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு சாகா வரம் வேண்டும் கடவுள்னு கேட்கிறான் அமிர்தன். ஆனா யமன் சொல்றாரு, பூமியில வாழ்ற ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பா ஒரு நாள் இறந்தே ஆகணும், அதனால இதை தவிர வேற ஏதாவது வரம் கேளுன்னு சொல்றாரு. மரணம்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்னா, நான் மரணிக்க போறதுக்கு முன்னாடியே நீ மரணிக்க போறன்னு எனக்கு ஒரு கடிதத்தை அனுப்புங்க. அப்படி அனுப்புனீங்கன்னா அதன் மூலமா என்னுடைய கடமைகளை நான் சீக்கிரமா முடிச்சுட்டு அடுத்த உலகத்துக்கு போக தயாரா இருப்பேன்னு சொல்றான் அமிர்தன். சரி அமிர்தா, கண்டிப்பா அனுப்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போறாரு யமதர்மராஜன். காலச்சக்கரத்துல காலங்கள் ரொம்ப வேகமா உருண்டோடுது. அமிர்தனுக்கு முடியெல்லாம் நரைக்க ஆரம்பிக்குது. ஆனாலும் யமன் கிட்ட இருந்து எந்த ஒரு கடிதமுமே வரல. நிறைய தப்புக்களும் செய்ய ஆரம்பிச்சான். கடவுளுக்கு சேவை செய்யுங்கன்னு எல்லாரும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கூட அமிர்தன் கேட்கவே இல்லை. அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய காலம் இருக்கு, அப்புறம் பாத்துக்கலான்னு சொல்லி அலட்சியமா பதில் சொன்னான். இன்னும் கொஞ்ச நாட்கள் உருண்டோடுது. அமிர்தனோட பற்கள் எல்லாமே கொட்டி போகுது. அப்பவும் கூட யமன் கிட்ட இருந்து எந்த ஒரு கடிதமுமே வராததால யார் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கூட கேட்காம எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவிச்சான். கொஞ்சம் காலம் உருண்டோடுது. அவனுடைய கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. ஆனாலும் அப்பவும் ரொம்ப சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தான் அமிர்தன். ஏன்னா யமன் கிட்ட இருந்து எந்த ஒரு கடிதமுமே வரலையே. அதனால கடைசியா இன்னும் சில வருஷங்கள் கழிச்சு நடக்க கூட முடியாம தோலெல்லாம் சுருங்கி போய் முதுகெல்லாம் கூன் விழுந்து
குச்சி பிடிக்காம நடக்கவே முடியாதுங்கிற நிலைமைக்கு போறான் அமிர்தன். அப்ப திடீர்னு ஒரு நாள் பக்கவாதம் கூட வந்துருச்சு. ஒரு பக்கமா கை கால் இழுத்துக்கிட்டு படுத்த படுக்கையாகிறான். யமன் கிட்ட இருந்து எந்த ஒரு கடிதமுமே வரலையே, அப்ப நான் இன்னும் ரொம்ப காலம் உயிரோட தான் இருப்பேன்னு சொல்லி அந்த நிலைமையில கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தான் அமிர்தன். விதி யார தங்க விட்டு வைக்கும். திடீர்னு ஒரு நாள் இறந்து போறான். அவனுடைய உயிரை எடுக்க யமனே நேர்ல வராரு. அப்ப யமன் கிட்ட அமிர்தன் ரொம்ப கோபமா கேக்குறான், நான் இருக்க போறதுக்கு முன்னாடியே கடிதம் அனுப்புறேன்னு சொன்னீங்க, ஆனா எந்த ஒரு கடிதமுமே அனுப்பல. இப்ப திடீர்னு வந்து வா போலாம்னா எப்படி வர்றது? நீங்க என்னுடைய நண்பனே கிடையாது, சரியான ஏமாத்துக்காரன், துரோகி அப்படின்னு யமனையே திட்ட ஆரம்பிச்சான். அப்ப யமன் சொல்றாரு, வாழ்க்கையில நல்ல காரியங்களை செய்யாம பொன் பொருள் மதுன்னு சந்தோஷமாவே இத்தனை நாளும் சுத்திக்கிட்டு இருந்த. அதனாலதான் நான் அனுப்பின கடிதங்களை நீ உணரவே இல்லை. ஒரு கடிதம் இல்ல, 4 கடிதங்களை அனுப்பினேன் அமிர்தான்னு சொல்றாரு யமன். என்ன 4 கடிதங்கள் அனுப்புனீங்களா? எனக்கு ஒண்ணு கூட வரவே இல்லையே. ஒருவேளை உங்க தூதுவன் கொடுக்க மறந்துட்டாரோ என்னமோ அப்படின்னு ரொம்ப கேலியா பதில் சொல்லி சிரிச்சான். அப்ப யமன் மறுபடியும் அமிர்தன் கிட்ட சொன்னாரு, நண்பா, நான் பூமியில பிறந்த சாதாரண மனுஷன்னு நினைச்சியா? நான் கடவுள், மரணத்தின் கடவுள். எழுதுகோளை எடுத்து மைய நிரப்பி காகிதத்துல கடிதம் எழுதி உனக்கு தூதுவன் மூலமா அனுப்புவேன்னு எதிர்பார்த்தியா? உன்னுடைய உடல் தான் காகிதம், அதுல ஏற்பட்ட மாற்றங்கள் தான் நான் உனக்கு எழுதி அனுப்பிய கடிதங்கள். காலம்தான் உனக்கு அதை தெரியப்படுத்தும் தூதுவன். நண்பா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே உன்னுடைய தலைமுடியை நரைக்க வச்சேன். அதுதான் நான் உனக்கு எழுதிய முதல் கடிதம். ஆனா நீ அதை கண்டுக்கவே இல்லை. 2வதா பற்களம் கொட்ட வச்சேன், அப்பையும் நீ கண்டுக்காம அலட்சியப்படுத்தின. 3வதா பார்வையை மங்க வச்சேன், அப்பவும் நீ சந்தோஷமா சுத்திக்கிட்டு தான் இருந்த. 4வதா பக்கவாதத்தை பரிசளிச்சேன், அப்பவும் நீ தப்பு மேல தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருந்த. நான் உனக்கு எழுதி அனுப்பிய 4 கடிதங்களையுமே நீ புரிஞ்சுக்கவே இல்லை, ஏன் உணரக்கூட இல்லை. நான் உனக்கு ஒரு நல்ல நண்பனா இருந்துதான் இந்த காரியங்களை எல்லாம் செஞ்சேன். ஆனா இப்போ என்னுடைய கடமையை செய்ய வந்திருக்கேன். மனிதனுடைய உயிர்களை பறிப்பதே என்னுடைய கடமை. இப்ப என்னுடைய கடமையை செய்ய போறேன்னு சொல்லிட்டு அமிர்தனோட உயிரை பாச கயிறால கட்டி இழுத்துக்கிட்டு யமலோகத்தை நோக்கி பயணப்படுறாரு யமதர்மராஜன். ஆம் நண்பர்களே, யமன் அனுப்பக்கூடிய அந்த 4 கடிதங்களும் நமக்கும் நம்ம வாழ்க்கையில எப்ப வேணாலும் வந்து சேரும். அது வந்து சேர்றதுக்கு முன்னாடியே, அதாவது நம்ம ஆரோக்கியமா இருக்கிறப்பவே நம்மளோட கடமைகளை ஒவ்வொன்றா சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தரோட பயமும் வேற வேறதான். நம்ம வாழ்க்கை முடிஞ்சு எப்ப யமனை சந்திக்க போறோங்கிறது நம்மளுக்கே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு பாவங்கள் செய்யாம நிறைய தான தர்மங்கள் செஞ்சு நாட்களை நல்ல விதமா செலவிடணும். என்ன மாதிரியான தான தர்மங்கள் செஞ்சா எந்த மாதிரியான பலன் கிடைக்கும்னு கருடன் கிட்ட விஷ்ணு பகவான் சொன்ன ரகசியத்தை அடுத்த பதிவுல பார்க்கலாம்.